ஹாய் நண்பா நண்பீஸ், நாளைக்கு பிப்ரவரி 1 புது மாதம் பிறந்தாலே பல புது மாற்றங்களும் கூடவே வரும். இந்த வாட்டி வரப்போகிற மாற்றங்கள் எல்லாமே நம்ம பாக்கெட்டை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஃபாஸ்டேக் ரூல்ஸ் மாறப்போகுது, சிகரெட் விலை எக்கச்சக்கமாக ஏறப்போகுது, எஸ்பிஐயில் நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க, பேங்க்கில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பிப்ரவரி 1 முதல் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது, எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும், எதெல்லாம் பாதகமாக இருக்கும், வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவதாக வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி, ஃபாஸ்டேக் விதிமுறையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இது வரைக்கும் வாகனங்களுக்கு நோ யுவர் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்துச்சு. அதாவது கார் ஃபாஸ்டேகை லாரிக்கு மாற்றி ஓட்டி சுங்க கட்டணத்தை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி வாகனங்களை அடிக்கடி பார்த்தீங்கன்னா சரிபார்க்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது மக்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கத்தால் பிப்ரவரி 1 முதல் இந்த KYV நடைமுறையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுத்தியிருக்காங்க. இனிமேல் ஃபாஸ்டேக் வாங்குகிற பேங்க்கே பார்த்தீங்கன்னா இது சரி பார்த்து கொள்ளலாம், நீங்கள் தனியாக அலைய வேண்டாம் சொல்லிட்டாங்க. நோ யுவர் வெஹிக்கிள் விஷயமா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஃபாஸ்டேக் எந்த பேங்க் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களே அதை பார்த்துப்பாங்க. இது பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. அடுத்ததாக பேங்க் விஷயம், உங்ககிட்ட ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கா, உஷாராக இருங்க. 6 மாதம் முதல் 1 வருஷம் வரைக்கும் எந்த பண பரிவர்த்தனையும் நடக்கலைன்னா பிப்ரவரி 1 முதல் அந்த அக்கௌண்ட்டை முடக்க போகிறாங்க. ஸோ உடனே ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் SBI வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா பிப்ரவரி 15 முதல் ஆன்லைனில் அந்த IMPS பரிவர்த்தனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 25,000 வரைக்கும் ஃப்ரீயாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. 25,000க்கு மேலே 1 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹2 வசூல் பண்ணுவாங்க, ப்ளஸ் GST இருக்குது. 1 lakh மேலே 5 lakhs வரைக்கும் ₹10 வசூல் பண்ணுவாங்க, ப்ளஸ் GST இருக்குது. இனிமேல் IMPSக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புகைப்பிடிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புகையிற செய்தி வந்திருக்கு. பிப்ரவரி 1 முதல் இந்த சிகரெட்டு, பீடி, பான் மசாலா, குட்கா போன்ற புகையிலை பொருட்களுக்கான வரி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏற்றிருக்காங்க. மத்திய அரசு கூடுதலாக கலால் வரியை அமல்படுத்தியிருக்காங்க. இதனால் 1000 சிகரெட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ₹2,050 முதல் ₹8,500 வரைக்கும் வரி கூட போகுது. அதுக்கப்புறம் மெல்லும் புகையிலை மீதான வரி பார்த்தீங்கன்னா 25%லிருந்து 100% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இனிமேல் சிகரெட் பேக்கெட் விலை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்க போகுது. ஸோ புகைப்பிடிக்கிறப்போ பார்த்து பிடிங்க, இல்லை உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் வழக்கமாக மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையை மாற்றம் இருக்கும். வீட்டு சிலிண்டர் விலையை பல மாதமாக மாறலை, இந்த வாட்டியாவது மாறுமான்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் வணிக சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா போன மாதம் குறைஞ்சிருக்கு, இந்த மாதம் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு எச்சரிக்கை, ஜனவரி 31க்குள்ளே இந்த பேனையும் ஆதாரையும் இணைக்கலைன்னா பிப்ரவரி 1 முதல் உங்கள் பேன் கார்டு பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் பண்ணுறவாங்க, டீஆக்டிவேட் பண்ணுறவாங்க, எந்த பெரிய பண பரிவர்த்தனையும் பண்ண முடியாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் லாக் ஆகிரும். ஸோ பார்த்துக்கோங்க, உடனே லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை முதல் அமலுக்கு வரப்போகுது. பட்ஜெட் வேறு தாக்கல் செய்ய போகிறாங்க, அதில் என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.